ட்ரை சம்திங் நியூ. என்ன தாண்டா புதுசாக ட்ரை பண்ணுறது? சில பேர் இருப்பீங்க, இப்போ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? காலையில் எழுந்துப்பீங்க, ஃபோனை பார்ப்பீங்க, காலேஜ் போயிட்டு வருவீங்க, அதுக்கப்புறம் ஈவினிங் அதே மாதிரி கொஞ்ச நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பத்து தூங்கிடுவீங்க. ஸோ இது வந்து ரொட்டீன் லைஃபாக இருக்கிறப்ப உங்கள் பிரெயின் வந்து ஆக்டிவேட் இருக்கும். பட் எப்படின்னா ரொம்ப ரொம்ப அந்த அளவுக்கு ஒன்று புதுசாக வந்து யோசிக்காது, அந்த அளவுக்கு தான் வந்து இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதாவது லாங்குவேஜ் படிக்கலாம். ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச, இப்போ உங்களுக்கு தமிழ் தெலுங்கு தெரியும்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கலாம், அதே மாதிரி ஹிந்தி கற்றுக்கலாம். அதுக்கு நான் வந்து ஹிந்தி அப்போஸ் பண்ணுறேன் அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஹிந்தி மாதிரி நீங்கள் ஏதாவது புது லாங்குவேஜ் கற்றுக்கலாம். இல்லைனா வந்து இல்லைடா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்றவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, சரி இன்டர்நெட்டை பற்றி கற்றுங்க. அப்படி இல்லைனா இங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டில் வந்து புதுசு புதுசாக என்ன இருக்குது அதெல்லாம் வந்து கற்றுங்க. இல்லை வந்து பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாவது புதுசாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட பிரெயின் வந்து ரொம்ப அப்பப்போ வந்து என்ன சொல்கிறது, நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறப்ப.